வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். இப்போ நம்ம வந்து 2026 டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இந்த ராசியை பற்றி கொடுத்துருக்கோம், நட்சத்திரத்தை பற்றி கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருந்தாலும் இப்போ டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி நான் ஒரு அஸ்ட்ராலஜராக ஷேர் பண்ணி இந்த வீடியோவை நான் பண்ண போகிறேன். நான் வந்து வெல்கம் பண்ணுறேன் அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா என்னோட இன்றைக்கி இணைகிறாங்க. ஸோ நம்மளோட இன்றைக்கி ஒரு டீட்டெயில் ப்ரிடிக்ஷன் அவங்களோட நான் ஷேர் பண்ணி பார்க்குறேன். நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு வெல்கம், வணக்கம் சொல்லுங்க மேடம். அனைவருக்கும் வணக்கம், இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம டீட்டெயில் ப்ரிடிக்ஷனை பார்ப்போம். ரிஷபராசி. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷபராசிக்கு எல்லாரும் வந்து ஆஹா ஓஹோ கோடி கோடியாக கொட்ட போகுது, பணம் வரப்போகுதுன்னு எல்லாம் சொல்லியிருக்கோம். இது உண்மையா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க ரேவதி ராஜேஷ் கண்ணா. இது வந்து நான் என்னோடய பார்வையில் சொல்கிறேன். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அந்த லக்னம், அந்த தசா புக்தி, அவங்களுடைய யோக கிரகங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம். ரிஷப ராசின்னு வந்தால் சந்திரன் வந்து உச்சம். இப்போ சந்திரன் வந்து அங்கே உச்சம் அடையும் போது சந்திரன் தான் மனோகாரகன். நீங்கள் வந்து லக்னம் வலிமையானதா ராசி வலிமையானதான்னு ஒரு போட்டி வரும்போது எது உச்சம் அடையுதோ, எது முழு பலத்தை அடையுதோ அதுதான் டாமினேட் பண்ணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் தான் ஃபுல் பீக்கில் இருக்கும். சில பேருக்கு நாலேஜ் ரொம்ப ரொம்ப இன்டலெக்சுவலாக பிளான் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அப்போது அங்கே ராசி ரோல் ப்ளே பண்ணுமா, லக்னன்றது விதி, அதை யாரும் மாற்ற முடியாது. பட் ராசி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்றுச்சுன்னா அவங்க எமோஷன்ஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்துரும். ரிஷபராசி சந்திரன் உச்சம். இந்த முறை மனசு ஃபுல்லாக எதிர்பார்ப்பு, எண்ணம், ஆசை எல்லாமே வேலை, பணம், முன்னேற்றம், அதிர்ஷ்டம், இப்படி ஒரு பயங்கரமான ஒரு தாட் ப்ராசஸில் போயிட்டுருக்கு. ஏன்னா எல்லா அஸ்ட்ராலஜிஸும் அதை பற்றி ஃபுல்லாகவே ஹோப் கொடுத்துட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ரிஷபராசி உண்மையிலேயே இந்த வருஷம் அவங்களுடைய கரியரில், அவங்களுடைய ப்ரொஃபஷனில், அவங்களுடைய அதிகாரத்தில், பதவியில், ப்ரொமோஷனில், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், லொக்கேஷன், மைக்ரேஷன், இந்த மாதிரி பிளான்லாம் சக்ஸஸ் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். ஏன்னா ரிஷபம் அப்படின்னு பேசும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்திரன் உச்சம்னு சொல்லிட்டீங்க. அதே போல் இந்த வருஷம் பிறக்கிறதே ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறக்குது. அப்போது சந்திரன் உச்சத்தோடையே தான் இந்த வருஷம் தொடங்குது, அதுவும் ரிஷபத்துலன்ற போது அவங்க எடுக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய மாற்றங்கள். ஏன்னா நீங்கள் ராசி சொல்கிறீங்க, நான் லக்னம் சொல்கிறேன். அதாவது 3ஆம் பாவம் தான் பயணத்தை, சிறுதூர பயணங்கள் எல்லாம் பேசக்கூடியது. அவரே ராசியில் உட்கார்ந்து இந்த வருஷம் பிறக்கிறது நிறைய இடமாற்றங்கள், ஒரு வீடு மாற்றமோ இல்லை ஒரு உத்தியோக மாற்றமோ அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆரம்பத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு உட்கார்ந்துருக்காரு. ஸோ வராத பணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும். இவங்களே சம்பாதிக்கலை அப்படின்ற ஒரு பேர் எடுத்தவங்க கூட இந்த லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் சம்பாத்தியம் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு ஒரு சின்ன அமௌண்ட்டாவது அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கும். அதுலேயும் இந்த வருஷம் பிறக்கும்போது சுக்கிரனும் குருவும் சமசப்தமமாக வேற உட்கார்ந்துக்கிறாங்க. இது மறைமுகமாக ஒரு யோகத்தை அவங்களோட கரியரில் ஒரு அடுத்த ஸ்டேஜ் ஏற்படுத்தி கொடுக்கறதே தரப்போகுது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லும்போது பாதகாதிபதி சனி, அவர் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. சரி, 9க்குரியவரும் அவர் தான், தர்ம கர்மாதிபதி எல்லாமே எடுத்துக்கலாம். அப்போ இந்த சனியுடைய பாதிப்புகள் இந்த ரிஷபராசிக்கு வெற்றியை தருமா? அதாவது இந்த பாதகாதிபதின்ற ஒரு கான்செப்டுக்காக நான் சொல்கிறேன். இன் ஜென்ரல் 11வது பாவாதிபதி எல்லாருக்கும் பாதகத்தை கொடுக்குறாரு. சரத்துக்கு ஒரு வகையிலாகவும், சிரத்துக்கு ஒரு வழியாகவும், உபயத்துக்கு ஒரு வழியாகவும் பிரித்து வச்சுருக்கோம். 7வது வீடு, 9வது வீடு, 11வது வீடுன்னு சொல்லி நம்ம பிரித்து வச்சுருக்கோம். பட் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9க்கு அதிபன் தான் வந்து பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்தாலும் கூட பொதுவாக ரிஷபத்துக்கு முழுமையான யோகர் தான் சனி. ஒரு முழுமையான யோகர் வந்து யோகங்களே சிறந்த யோகம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம். அது தர்மமும் கர்மமும் சேரும் போது தான் ஒருத்தர் நல்ல வழியில் பணம் சம்பாதிக்கிறது, தர்ம கடமைகளை செய்யறதுன்னு அர்த்தம். அந்த யோகம் உடைய அந்த சனி வந்து பொதுவாக பாதகத்தை செய்யறது இல்லை. ஆனால் நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த சனியுடைய பார்வை வந்து ரிஷபத்தில் விழுது. அது சுக்கிரனுடைய வீடு. சுக்கிரனுக்கு சனி நட்புக்கோள். பட் இருந்தாலும் பொதுவாக சனி பார்வைன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சோதிக்காம ஒரு சின்ன அவமானமோ கஷ்டமோ கொடுக்காம ஒன்று பலன் தராது. பட் ரிசல்ட்டை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா தான் பார்க்கணும். சோதிக்கிறாரு, ரிசல்ட்டை கொடுக்குறாரு. அப்போ அந்த சின்ன சின்ன சோதனைகளை தாங்குவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம் வந்து கல், அது வந்து பூமி ராசி, அது பூமி லக்னம்.
எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவானான்னு ஒரு சக்தினா அது ரிஷபத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. அப்போ ரிஷபத்தில் பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நான் என்னோட அப்சர்வேஷனில் பார்த்ததுல அந்த தாங்கும் மன வலிமை வந்து நிறைய இருக்கு. அப்போ இந்த சனி பார்வை ஒன்றுமே கிடையாது. என்ன பார்த்தாலும் நீ என்ன வேணா செய், நான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் உண்டு. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு வந்து அதே போல தான் இப்போ லக்னத்துக்கு வச்சு பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சந்திரன் வந்து ரிஷபத்தில் உச்சம், அது ப்ளஸ் பாயிண்ட், நல்ல ஒரு விஷயம் இந்த வருஷம் பிறக்குதுன்னு. அதே போல் இந்த ஸ்திர லக்னத்துக்குன்னு எடுக்கும்போது 3-8 பாதகம், சாரி மாரகம். அப்போ இந்த ரிஷபத்துக்கு வந்து 3ஆம் அதிபதி ரிஷபத்துலேயே உட்கார்ந்து தொடங்கும் போது அவங்களுக்கு சந்திரன் தசை நடந்தால் நெகட்டிவா பாசிட்டிவா? சந்திரன் வந்து நீங்கள் நிறைய ஆஸ்பெக்டில் பார்க்கணும். நீங்கள் எல்லா சார்ட்டையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக சந்திரன் வந்து மனோகாரகன். ஆமாம். நம்ம மனசை டெய்லி இயக்குறது அவர் தான். அவர் மூலயமா தான் நம்ம ஒரு ரிசல்ட்டை வந்து என்ஜாய் பண்ணுவோம். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், பிடிச்ச சாப்பாடு எது வழியாக நம்ம சாப்பிட்றோம், நம்ம நாக்கில் ருசிக்கிறோம். அந்த ருசியை வச்சு தான் பார்த்து ருசிச்சு. அப்போ அந்த ருசியை வந்து நமக்கு சென்ஸ் பண்ணணும்னா அந்த சந்திரன் முக்கியமாக வேணும். சந்திரனுக்கு கண்டிப்பாக குருவுடைய கனெக்ஷன் இருந்ததுன்னா அந்த ராசி வந்து சூப்பர், அந்த சந்திர தசை சூப்பர். சந்திரனுக்கு அடுத்த வீடு நெக்ஸ்ட் ஹவுஸ்ல பக்கத்திலேயே ராகு கேது வராமல் இருந்தால் அருமை. சந்திரன் ராகு கேதுவோட சேராமல் இருந்தால் அந்த தசை அருமை. வளர்பிறை சந்திரனா இருந்தா இன்னும் கூடுதல் அட்வான்டேஜ். தேய்பிறைக்கு வந்து நான் நெகட்டிவ் சொல்ல, பட் வளர்பிறையா இருந்தால் கூடுதல் அட்வான்டேஜ். அதே மாதிரி சந்திரனுக்கு சுக்கிரன் திரிகோணத்துல வந்துட்டாருனா, ஏன்னா ரிஷபத்துல வரும் போது அவர் திரிகோணத்தை வந்துட்டாருனா எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கிஃப்ட்னு அர்த்தம். சந்திரனை சனி நெருங்காம இருந்தா பிளஸ் பாயிண்ட். ஸோ பொதுவாக சந்திர தசை அப்படிங்கிறது அந்த சந்திரன் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்றத பேஸ் பண்ணி தான் அந்த ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கேள்வி, சுற்றிலாம் வளைக்க வேணாம். ரிஷபத்துக்கு ஜாக்பாட் லாட்ரி அப்படின்னு எல்லாரும் சொன்னோம், நானும் கூட சொன்னேன். ஏன்னா அந்த அந்த டிரான்சிஷன்லேயே வந்து எல்லா பிளானட்டும் ரொம்ப பாசிட்டிவாக வர்றது வந்து ரிஷபத்துக்கு தான். நீங்கள் சொல்லுங்கள், உண்மையிலேயே ஜாக்பாட் லாட்ரி டிக்கெட் வேணால் அடிக்குமா, ஜாக்பாட் அடிக்குமா? இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா துபாய், மலேசியா, சிங்கப்பூர், கனடா, இங்கெல்லாம் வந்து இந்த 4D, டோட்டோ, 7 நம்பர்ஸ், 1 to 49 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, என்கிட்ட நம்பர் கொடுன்னு கேட்பாங்க. நானும் அப்பப்போ ஏதாவது பண்ணி கொடுப்பேன். சின்ன சின்னதாக அடிக்குது, அதனால் எதுவும் கொடுக்க மாட்டுறாங்க. பெருசாக ஜாக்பாட் அடிச்சா கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், உண்மையாக ஜாக்பாட் அடிக்குமா? கண்டிப்பாக இருக்குது. ரிஷபத்துக்கு வந்து இந்த 2026 நல்ல ஒரு எதிர்காலம் கொண்ட ஆண்டாக தான் இது அமைச்சு தரப்போகுது. இது வரைக்கும் வந்து தனம் சார்ந்த விஷயங்களில் வந்து அவங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் குரு பகவான் வந்து 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வரும்போது அதோட எஃபெக்டுக்கான வெற்றிகளை அனுபவிக்க போகிறாங்க. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறனால கொஞ்சம் தான தர்மங்களும் அதிக ஈடுபாடு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அவர் தர்ம கர்மாதிபதியாகவே லாபஸ்தானத்தில் உட்காராரு. நிறைய இடங்களில் மரியாதை கிடைக்க போகுது. சில இடங்களில் கோவில் தர்மகர்த்தாவாகவோ இல்லை ஒரு கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ராகு கேது மிட் பாயிண்டில் இந்த ரிஷபராசி இந்த வருஷம் இருக்குங்க. அந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஜாக்பாட் அடித்தாலும் அந்த பணத்தை டெபாசிட் பண்ணி வைக்கிறது சேஃப்டியாக இருக்கும். அடுத்த வலை விரிக்கிறதுக்கு ராகு கேது ரெடியாக இருக்காங்க. அதை இதில் இன்வெஸ்ட் பண்ணால் டபுள் அமௌண்ட்டாக வந்துடும், இதில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா பணம் நிறைய வரும்னு சொல்லி கூட இருக்கிறவங்களே, ஏன்னா 4ஆம் பாவம்னு சொல்லும் போது அது சொந்த பந்தங்கள், ரிலேஷன்ஷிப் சொல்லுவோம். ஸோ 4ஆம் பாவத்தில் கேது உட்கார்ந்துருக்கு. ஸோ 10ஆம் பாவம் சொல்கிற இடத்துல ராகு, அதாவது தொழில் வகையான நண்பர்கள், இதில் நான் போட்டு பணம் எடுத்துட்டேன், இதில் போடுங்க அப்படின்னு சொல்லி இழுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அந்த எச்சரிக்கைத்தனமும் நீங்கள் வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதே போல் ஜாக்பாட் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த கூட உங்களுடைய ஜாதக தசாபுத்தி ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரிஷபராசி ஒரு பெரிய அமௌண்ட்டை இந்த வருஷம் எடுக்கும். ஸோ அதே போல் சார், இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து குருவும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது, சனியும் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது, சார் ராகு கேது மிட் பாயிண்டில். ஆனால் இவங்களுக்கு ஹெல்த்து அப்படின்னு சொல்லணும்னா எதில் வந்து அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்த்தில் வந்து யாரும் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இன் ஜென்ரல் இப்போ ரிஷபத்துக்கு வந்து ஒரு ஆபத்தான காலம் இருக்கான்னு நம்ம பார்க்கணும். அதாவது ஒரு மோசமான ஆபத்தான காலம் வந்து ஆரோக்கியத்தில் இருக்கா, அந்த மாதிரி எந்த ஆஸ்பெக்ட்லையும் இல்லை. ஓகே. ஏன்னா நீங்கள் சனி பார்வை எடுத்துக்கலாம், 4ல் கேது எடுத்துக்கலாம், எது எடுத்தாலுமே அது வந்து மிகப்பெரிய ஆபத்தை குறிக்கக்கூடிய இடத்துல இல்லை, சேஃபாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் எங்கேயாவது பாதிப்பு சின்ன சின்னதாக கொடுக்குமான்னு நான் அப்சர்வ் பண்ணி பார்த்ததில்ல. 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ குரு பேச்சு வரப்போகுது, சனி 11th ஹவுஸில் இருக்கார், வக்ரம் அடைவார், கேது 4லேருந்து திரும்ப அது 3rd ஹவுஸ்க்கு அப்படியே ரிவர்ஸில் வந்து அது வந்து ரெட்ரோகேட் ஆகும்போது அந்த பலனை கொடுக்கும். பட் ஆனால் அதெல்லாம் இயர் எண்டு தான். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் ஒரு சீரியஸாக மார்க் பண்ணுற மாதிரி இல்லை. பட் இந்த மந்த் ஆஃப் ஆகஸ்டில் சூரியன் வந்து அந்த ஆவணி மாதத்தில் சிம்மத்துக்கு போகும்.
ஆமா. அது ஆகஸ்ட்ல நடக்கும். அந்த சிம்மத்துக்கு போகும்போது கேதுவோட சூரியன் சஞ்சாரம் செய்யும். அவர் தான் சுகஸ்தானாதிபதி. அந்த சூரியனோட இந்த முக்கூட்டு கிரகங்களான புதன் சுக்கிரனும் சேர்ந்து இணைஞ்சாங்கன்னா அந்த மந்த் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டா வெல் அண்ட் குட். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. அப்ப அந்த காலகட்டத்துல சொத்து பாவம் கூட கடன் வாங்க சூழ்நிலை ஏற்படுமா சார்? சொத்து வந்து நம்ம அந்த ஆஸ்பெக்ட்ல எடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியனுடைய வீடு வந்து அவங்களுக்கு வந்து சுக சௌகரியங்களுக்கும் வருது. ஆமா. பட் சொத்துக்கு வந்து செவ்வாயும் தனியா நம்ம வந்து க்ளோஸா வாட்ச் பண்ணும்போது இந்த ஆகஸ்ட்ல வந்து இந்த இந்த கிரகங்கள் ஒண்ணா இணையும் போது செவ்வாய் அங்க இருக்க மாட்டார். ஆமா. ஸோ செவ்வாய் இல்லாத போது அதை முழுமையாக அதை கனெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவங்க சுயஜாதோட தசாபுத்தியை பேஸ் பண்ணியும் இருக்கு. பட் நான் என்ன யோசிக்கிறேன்னா, ரிஷபத்துக்கு எல்லாரும் சூப்பர்னு சொல்றாங்க. என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, சங்கர் எனக்கு வந்து வயசு வந்து 60 ஆகுது, சீனியர் சிட்டிசன் இப்போ முத்திரை குத்திட்டாங்க வீட்டில், எனக்கு ஜாக்பாட் அடிக்குமா, எனக்கு ஏதாவது லக் இருக்கா, நான் ஏதாவது ஜாபுக்கு போகலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்டார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஸோ சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிரகங்கள்லே வயது அதிகமான கிரகம்னா சனி பகவானை தான் சொல்லுவோம். அப்போ இவங்களுடைய ஹாரோஸ்கோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் தான் இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 60 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர்னு ஒரு பென்ஷன் பிளாக் ஏற்பட்டு வரத்துக்கான ஆரம்பம் ஏற்படும். பென்ஷன் தொகையை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா இதே சூரியன் தான் வந்து கவர்மெண்ட் நம்ம சொல்லுவோம். இந்த சூரியன் மீன ராசிக்குள்ளே போகும்போது இவங்களுடைய வருமானங்கள் அதில் சிலர் வந்து வர வருமானம் வந்து இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன், பையன் கடனை கட்டிகிட்டு இருக்கேன், அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க கூட 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஹை பண்ணி தான் கொடுக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா திரும்ப ஒரு சில விஷயங்களில் வந்து அதாவது 60 வயசு அப்படின்னு சொல்லும்போது இப்போயும் அது யங்கான வயசு தான். ஆனாலும் சில இடங்களில் உணவு சார்ந்த விஷயங்களாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் பாவத்தில் குரு வர உட்கார்ந்துருக்கு. அவங்களுடைய சாப்பாடு எப்படி குரு அப்படின்னு சொன்னாலே நல்ல கொழுப்பு சத்தான உணவுகள், அவுட் சைடு உணவுகள், அதே போல் வந்து வீட்டில் சமைச்சா கூட ஆயில் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், இதெல்லாம் தான் அவங்களுடைய ஹெல்த்து சார்ந்த விஷயங்கள் வந்து. ஏன்னா ரிஷபராசிக்கு டைம் நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயம் கரெக்டு தான். பட் அதே போல் இந்த விஷயங்களும் இருக்கிறனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் இந்த 60 வயசு மேலே இருக்கிறவங்க பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஆண்டு தான் இது. அப்போது இதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா முக்கியமான விஷயம், இப்போ வந்து மார்ச் மாதத்தில் வந்து +2க்கு பப்ளிக் எக்ஸாமு, அதுக்கடுத்து 10th பப்ளிக் எக்ஸாமு, சில காலேஜில் செமஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ ரிஷபராசி ஜாக்பாட்டு எல்லாமே சூப்பராக இருக்குன்னா இப்போ இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்டில் வந்து ரிஷபராசி அதிகமாக எதிர்பார்க்கலாமா? அதாவது ஒரு டைம் நல்லா இருக்குது அப்படின்னா என்னென்னா தட்ஸ் அ குட் எனர்ஜி. நீங்கள் வந்து இப்போ படிக்காமல் எக்ஸாமில் மார்க் வருமானு கேட்டிங்கன்னா வராது. படித்தாதான் மார்க் வரும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நேரம் நல்லா இருக்கிறதுக்கும் நேரம் நல்லா இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா இருக்கிற நேரம் அவன் படிக்கும் போது அவனுக்கு எனர்ஜி நல்லா இருக்குது, ஹெல்த் நல்லா இருக்குது, சூழ்நிலை நல்லா இருக்குது, அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்குது, அவனோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்குது, அவனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அது மாணவர் மாணவிகள் எல்லாம் சொல்கிறேன். இப்போ ஒரு டைம் பேடாக இருந்ததுன்னா அவங்களுக்கு சூழ்நிலை சரியா இல்லை, ஹெல்த் ட்ரபிள் கொடுக்குது, கான்ஃபிடென்ஸ் குறையுது, கொஞ்சம் ஃபியர் வருது, அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது. இவ்வளோதான் டைம். ரிஷபம் டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ரிஷபத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரான டைம் இருக்குது, நீங்கள் ஃபேவராக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ இஃப் யூ ப்ரிப்பேர் வெல், அந்த ப்ராக்டிஸ் அந்த ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கூட இருக்கிறதுனால மற்ற மாணவர்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கூடுதல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுதான் இந்த வருஷம். பொதுவாகவே ரிஷபம், நான் ரிப்பீட் பண்ணது தான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வருஷம் சூப்பரான வருஷம். அது காதலாக இருக்கலாம், அது ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ட்ராவலாக இருக்கலாம், ஹெல்த்தாக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸாக இருக்கலாம், மணி ஃப்ளோவாக இருக்கலாம், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. சப்ஜெக்ட் டு உங்கள் லக்னம், உங்கள் தசா புக்தி, உங்கள் யோகங்களை பேஸ் பண்ணி தான். ஸோ கிளியராக இதை ராசி அடிப்படையில் இருக்கிறதுனால பயன்படுத்திங்க. எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ரிஷபத்துக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு வருஷத்துக்கு உண்டான 2026க்கு உண்டான ஒரு பொதுவான பலனை டீட்டெயிலாக நம்ம வந்து அதை பிரித்து கிளியராக பேசணும். இது வந்து இதையும் தாண்டி உங்களுடைய ஜாதகம், சுய ஜாதகம், அதில் வந்து உங்களுடைய லக்னம், நான் எப்பவுமே சொல்கிறத தான், இப்போ உங்களுக்கும் அது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லக்னம், அதோட தசா, அதோடைய புக்தி. லக்னம் என்பது உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டது, உங்கள் விதி எப்படி பயணம் பண்ணுது. இப்போ ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய ஆசைகள். உங்களுடைய தசா புக்தி என்ன, உங்கள் தசா அப்படிங்கிறது உங்களை ஆளுமை செய்யக்கூடிய ஒரு பர்டிகுலர் கிரகம், பர்டிகுலர் பிளானட்.
அது எப்படி உங்கள் உடல் முழுக்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது, உங்கள் உடல் எப்படி அசைய போகுது. புக்தி என்பது அதில் உங்கள் புக்தி என்ன சொல்லும், அது என்ன செய்யும், இதை பேஸ் பண்ணி தான் இந்த பலன்லாம் வந்து ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நம்ம அப்சர்வ் பண்ணி புரிஞ்சிக்க போகிறோம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தை எல்லா முறையும் நான் பார்க்க சொல்லியிருக்கேன். www.lifehoroscope.in இல்லைனா லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கனாலே என்னோடய வெப்சைட் வந்துடும். நிறைய சர்வீசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் நியூமராலஜி சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், வாஸ்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், கன்சல்டேஷன் என்கிட்ட பேசணும், ஒரு கன்சல்டேஷன் வேணும், அதுலேயும் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய வீடியோஸ் வந்து ஏகப்படுத்த ஆஸ்ட்ராலஜி நாலேஜுக்காகவும் கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நான் பர்சனலாக ஒரு அஸ்ட்ராலஜியில் வந்து வந்ததுனால சொல்கிறேன், இது வந்து ஒரு சூப்பர் சப்ஜெக்ட். நமக்கு எல்லா விஷயத்துக்கும் ஒரு குழப்பம் வரும், அந்த குழப்பத்துக்கு இது ஒரு தெளிவை கொடுக்கும். அதுதான் ஆஸ்ட்ராலஜி. அதோடைய அட்வான்டேஜ் அதுதான். உங்கள் நண்பரோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் என்னோட இணைஞ்ச அஸ்ட்ராலஜர் ரேவதி ராஜேஷ் கண்ணா அவங்களுக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நான் வந்து சந்திக்கிறோம். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம். நன்றி.